வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் அலசிட்டு திரும்பவும் இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கையளவு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ணதும் ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ரொம்ப முத்தாத சுண்டைக்காயாக இருக்கட்டும். சுண்டைக்காய் ரொம்ப முத்துனதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது சக்கையாக வரும். அதனால் கொஞ்சம் இளம் சுண்டைக்காயாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இது கூடவே பொரிய வச்சுக்கலாம். ஒரு கட்டி பூண்டு பற்களை தோலை நீக்கிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கினதும் இது கூட நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வர்றதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே. சுண்டைக்காய் குழந்தைங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம். அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் இதை சாகடிச்சிடும். அதனால் சுண்டைக்காய் நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து பண்ணும்போது அந்த குழம்பு ரொம்பவே திக்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதில் நம்ம கரைச்சி எடுத்துருக்கல புளி கரைசலையும் சேர்த்துட்டு இன்னும் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி அரிசி கழுவும் போது தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப புளிப்பு அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும்போது ஓரங்களில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதை அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இன்னொரு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராகவே குழம்பு தயாராகிடும். சூடான சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் நெய்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் கூட்டோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.